அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஓம் நமச்சிவாய. இன்று இந்த உலக பந்தத்தில் வாழும் நாம் அனைவருக்கும் வாழ்க்கையில் துன்பம் வருவது என்பது மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உண்மையில் இந்த துன்பம் என்பது என்ன, இதனால் நமக்கு என்ன நிகழ்கிறது என்பதை பற்றின ஒரு சிறு விளக்கம்தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். வாழ்க்கையில் மனிதர்களாக பிறந்த அனைவரும் துன்பம் இன்றி இன்பம் மட்டுமே வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் அனைவரும் பயணிக்கிறோம். இதில் மகிழ்ச்சி, பணம், உறவுகள், பதவிகள், அதிகாரங்கள் போன்றவற்றால் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இதில் நாம் எதிர்பார்க்காத ஒன்று, நாம் அனைவரும் வெறுக்கும் ஒரு விஷயம், நமக்கு வரும் துன்பங்கள். இந்த துன்பங்கள் உண்மையில் துக்கத்தை தருகிறதா அல்லது நமக்கு ஒரு சாபமா? இதை கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்தால் துன்பம் என்பது நாம் அனைவருக்கும் கடவுளால் வழங்கப்படும் அனுபவத்தின் பாடங்கள். இந்த அனுபவம் என்பது பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு கணக்கு பாடத்தில் கிடைக்கும் விடை என்பதுதான் அனுபவம். அந்த கணக்கில் கொடுக்கப்படும் கேள்வி என்பது நமக்கு வரும் துன்பம். அதை நாம் எவ்வாறு கையாள்கிறோம் என்பதுதான் வாழ்க்கையில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும், அதனால் ஏற்படும் விளைவுகளும். இது எப்படி நாம ஒத்துக்க முடியும்? சும்மா துன்பம் அப்படின்னு வந்தோடனே இதில் கணக்கில் ஒரு கொஸ்டின் மாதிரி அதில் வரக்கூடிய அனைத்து விடைகளை கண்டுபிடிக்கக்கூடிய அனைத்து படிகளும் நாம் அனுபவிக்கும் துக்கங்கள், அதனால் வரக்கூடிய அனுபவம் என்பது கடவுள் நமக்கு கொடுக்குற. இது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? இந்த பிறவியில் நாம் எந்த ஒரு தவறுமே செய்யவில்லை. நான் யாருக்கும் எந்த தீங்கும் நினைத்ததில்லை. நான் யார் மனதையும் புண்படும்படி பேசியது இல்லை. நான் யாருடைய பொருளுக்கும் ஆசைப்பட்டது கிடையாது. நான் என் வாழ்க்கையில் அமைதியாக வாழ நினைத்து அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இருந்தும் எனக்கு விருப்பமில்லாத துன்பமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்தும் இருப்போம், ஏன் நாமே கூட சொல்லி இருப்போம். இதற்கு காரணம் என்னவென்றால், நமது முற்பிறவியில் நாம் செய்த சில கர்மங்கள் என்பது செயல்கள், கர்ம வினை என்பது அந்த செயலால் ஏற்படும் விளைவுகள். இந்த கர்மம் நாம் செய்ததால் இந்த ஜென்மத்தில் அதை சரி செய்து கொள்வதற்காக நாமே விரும்பி ஏற்றுக்கொண்ட பிறவிதான் இந்த பிறவியில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது.
முதலில் நீங்கள் அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இது யாராலும் துணிக்கப்பட்டது கிடையாது. ஒரு ஆன்மாவாக உருவெடுத்து போன ஜென்மத்தில் நாம் அறியாமல் செய்த தவறை உணர்வதற்காக நாமே கடவுளிடம் வேண்டி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உடைய வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்துதான் இந்த பூமியில் பிறக்கிறோம். அப்படி பிறக்கும் பொழுது இந்த மாதிரியான துன்பங்களை நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் எந்த நோக்கத்திற்காக இந்த துன்பத்தை அனுபவிக்கிறோம் என்பது தெரியாமல் நாம் வாழ்க்கையில் சலிப்படைகிறோம். அப்படியானால் இந்த இடத்தில் நமக்கு ஒரு கேள்வி எழும். நான் சென்ற பிறவியில் செய்த தவறை உணர்வதற்காக இந்த பிறவியில் நான் இந்த துன்பப்படுகிறேன் என்றால், நான் சென்ற பிறவியில் என்ன தவறு செய்தேன் என்பது எனக்கு தெரிந்தால் நான் அந்த தவறை மீண்டும் செய்யாமல் சரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு ஏதுவாக இருக்குமே. ஏன் அது எனக்கு ஞாபகம் வரவில்லை என்பதுதான் அந்த கேள்வி. இதற்கு காரணம் என்னவென்றால், கடவுள் எப்பொழுதும் நமக்கு இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும், இதைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எந்த கட்டாயமும் நமக்கு கொடுப்பதில்லை. இது சரியான வழி, இது தவறான வழி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் என்கிற முழு சுதந்திரம் கடவுளால் நமக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் நாம் இந்த உலக பந்தத்தில் சிக்கிக்கொண்டு சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் தவறுகளை செய்கிறோம். இந்த தவறுகளால் ஏற்படும் துன்பங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த துன்பம் என்பது நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய பரீட்சை. ஒவ்வொரு முறை நாம் துன்பம் வந்து மனம் துவன்று ஒரு இடத்தில் அமைதியாக அமரும் பொழுது மேற்கொண்டு அந்த துன்ப மனநிலையில் இல்லாமல், இந்த சூழ்நிலை எனக்கு ஏதோ ஒரு நியதியை, ஒரு நியாயத்தை, ஒரு தர்மத்தை கற்பிக்க எண்ணுகிறது. அது என்ன? இந்த கேள்வியை தொடர்ந்து நீங்கள் கேட்கும் பட்சத்தில் உங்களுக்கு அதற்கான விடை கண்டிப்பாக கிடைக்கும். இது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தவைகள். அப்படி அந்த அனுபவ அறிவை நாம் பெற்றுவிட்டோமே ஆனால் மீண்டும் அவ்விதமான தவறுகளை நாம் இந்த பிறவியில் செய்ய மாட்டோம். அதிகப்படியாக ஒரு மனிதன் சுயநிலையில் தொடர்ந்து தவறுகள் செய்தார்களே ஆனால் அவர்களின் அந்த தவறு செய்வதற்கான சூழல், தவறு செய்யும் தன்மைகள் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருக்கும். எண்ணிக்கையில் சொல்வதென்றால் 4-5 தவறுகள் தான் மாறி மாறி திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருப்பார்கள். காரணம், அவர்கள் அதை கையாளும் விதம் தவறாக இருக்கிறது. அவர்கள் அதை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அதில் உள்ள நியாய தர்மங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவர்கள் தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதை செய்ய செய்ய மீண்டும் மீண்டும்
துன்பம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதை உணராமல் நாம் நம்மளுடைய வாழ்க்கை நிலையை எண்ணி சலிப்படைகிறோம். அதை விடுத்து இந்த தவறால் நாம் எதையோ கற்றுக்கொள்ள கட்டாயமாகிறது. அந்த நியதி என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எந்த மன சஞ்சலமும் இன்றி அந்த நிகழ்வை பற்றி யோசித்தோமேயானால் அதற்கான விடை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த விடை கிடைக்கும் கணத்தில் நமக்கு ஒரு மனம் தெளிவு பெறும், முகம் மலர்ச்சி அடையும். அப்பொழுது நாம் திரும்ப அதே மாதிரியான தவறுகளை செய்ய மாட்டோம். மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படாதவாறு நமது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வோம். இதுதான் உண்மை. எனவே நம்முடைய வாழ்வில் வரும் துன்பங்கள், துயரங்கள் என்பது சாபக்கேடு அல்ல, கடவுள் நமக்கு அளிக்கும் ஒரு உபதேசம். அந்த உபதேசம் அனுபவத்தால் ஏற்பட்டாலே ஒழிய அதை நாம் முழுமையாக நமது வாழ்வில் கடைபிடிக்க மாட்டோம். இதையே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பட்சத்தில் உங்களுடைய அனைத்து தவறுகளும் சிறிது காலத்தில் சரியாகி மிகுந்த மனமகிழ்ச்சியான வாழ்க்கையோடு நீங்கள் வாழலாம். அதை நோக்கிய பயணத்தில் நீங்கள் செல்லும் பொழுது உங்கள் மேல் உங்களுக்கு அபரிமிதமான அன்பும் அளப்பரிய நம்பிக்கையும் ஏற்படும். அதனால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு கர்மமும் பிறருக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் இருக்கும். அதனால் நீங்கள் இன்னும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து பேரானந்தத்தை அடைந்து அந்த பிரபஞ்சத்தோடு ஐக்கியமாகி பிறவா நிலையை அடைவீர்கள். இது சத்தியம். இதை உணர்ந்தவர்கள் வாழ்வில் என்றும் அமைதியாகவும் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வார்கள். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். திருச்சிற்றம்பலம்.